இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திரு மு. கருணாநிதி அவர்களை பற்றி. மு. கருணாநிதி ஒரு முக்கிய இந்திய அரசியல்வாதி, எழுத்தாளர் மற்றும் தமிழ்நாடு மாநிலத்தின் ஒரு அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராவார். பல தசாப்தங்களாக மாநிலத்தின் அரசியல் மற்றும் சமூக நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்து பல முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார். ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் தொழில். இவரது இயற்பெயர் முத்துவேல் கருணாநிதி. இவர் ஜூன் 3, 1924 தமிழ்நாட்டின் திருக்குவளையில் பிறந்தார். கருணாநிதி தனது வாழ்க்கையை எழுத்தாளராக தொடங்கினார். ஆரம்பத்தில் தமிழ் திரையுலகில் ஒரு திரைக்கதை எழுத்தாளராகவும் நாடக ஆசிரியராகவும் புகழ் பெற்றார். திராவிட கொள்கைகளின் வலுவான ஆதரவிற்காக அறியப்பட்டார். திமுகவின் ஆரம்ப காலத்தில் சி.என். தலைமையில் சேர்ந்தார். அண்ணாதுரை மற்றும் கட்சியின் தமிழ் ஆதரவு, பிராமண எதிர்ப்பு மற்றும் ஜாதி எதிர்ப்பு உணர்வுகளை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். அரசியல் வாழ்க்கை. அண்ணாதுரையின் மறைவை தொடர்ந்து 1969 முதன்முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்ற கருணாநிதி பல முறை 1969 முதல் 1976 வரை, 1989 முதல் 1991 வரை. அரசியல் வாழ்க்கை. அண்ணாதுரையின் மறைவை தொடர்ந்து 1969 முதன்முறையாக தமிழக முதல்வராக பதவியேற்ற கருணாநிதி பல முறை 1969 முதல் 1976 வரை, 1989 முதல் 1991 வரை, 1996 முதல் 2001 வரை மற்றும் 2006 முதல் 2011 வரை இந்த பொறுப்பில் இருந்தார். அவரது தலைமையின் கீழ் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க சமூக மற்றும் உள்கட்டமைப்பு மாற்றங்களை கண்டது. குறிப்பாக கல்வி, சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து போன்ற துறைகளில். அவரது கொள்கைகள் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தில் கவனம் செலுத்தி தமிழ் அடையாளத்தை பாதுகாக்க வாதிட்டன. அவரது அரசாங்கம் தமிழ் வழி கல்வியை விரிவுபடுத்தியது. பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடுகளை அறிமுகப்படுத்தியது மற்றும் சமூகத்தின் விளிம்பு நிலை பிரிவினரை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட கொள்கைகளை ஆதரித்தது. முக்கிய பங்களிப்புகள். சமூக சீர்திருத்தங்கள். தலித்துகள் மற்றும் பிற ஒடுக்கப்பட்ட பிரிவினர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஆதரவான சட்டங்களை இயற்றுவதில் கருணாநிதி முக்கிய பங்கு வகித்தார். மாநிலத்தின் அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்புகளில் உயர் சாதி இந்துக்களின் ஆதிக்கத்தை குறைக்க அவர் உழைத்தார். மொழி அரசியல். தமிழ் மொழி இயக்கத்தில் முக்கிய பங்காற்றினார். உத்தியோகபூர்வ விஷயங்களில் தமிழை பயன்படுத்த வேண்டும் என்று வாதிட்டார் மற்றும் தென்னிந்தியாவில் இந்தி திணிப்பை சவால் செய்தார். பொருளாதார மேம்பாடு. அவரது ஆட்சி காலத்தில் சாலைகள், மின்சாரம் மற்றும் சுகாதாரம் போன்ற உள்கட்டமைப்புகளில் முன்னேற்றத்துடன் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க
தொழில் வளர்ச்சியை கண்டது. திராவிட லட்சியங்களுக்கு ஆதரவு. வட இந்திய அரசியல் மற்றும் கலாச்சார அமைப்புகளின் ஆதிக்கத்தை எதிர்த்து சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை இலக்காக கொண்ட திராவிட சித்தாந்தத்தை கருணாநிதி தொடர்ந்து ஊக்குவித்தார். மரபு. கருணாநிதியின் தலைமையானது தமிழக மக்களுடன் அவருக்கு இருந்த ஆழமான தொடர்பினால் குறிக்கப்பட்டது. அவரது அரசியல் நீண்ட ஆயுள், சிக்கலான கூட்டணிகளை வழிநடத்தும் திறன் மற்றும் நவீன தமிழ்நாட்டு அரசியலை வடிவமைப்பதில் அவரது பங்கு ஆகியவை இந்திய அரசியலில் ஒரு உயர்ந்த நபராக அவரது அந்தஸ்தை உறுதிப்படுத்தியது. மாநிலத்தின் சமூக மற்றும் கலாச்சார கட்டமைப்பிற்கு அவர் செய்த பங்களிப்புகளுக்காகவும் பின்தங்கியவர்களை மேம்படுத்துவதற்கான அவரது முயற்சிகளுக்காகவும் அவர் நினைவு கூறப்படுகிறார். கருணாநிதி 2018 ஆகஸ்ட் 7 அன்று காலமானார். ஒரு நீடித்த அரசியல் பாரம்பரியத்தை விட்டுச் சென்றார். அவரது மகன் ஸ்டாலின் அவரைத் தொடர்ந்து திமுகவின் தலைவராக பதவியேற்று பின்னர் தமிழக முதல்வரானார்.